ராமு இனியவன் அவர்களே இந்த நிகழ்வில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் மண்டல செயலாளர் அவர்களே, காமராஜ் அவர்களே, அவர்களே இந்நிகழ்வில் பங்கேற்று ஆற்றி சென்றிருக்கும் பிரமுகர்களே, ஆக்கூர் செல்வராஜ் அவர்களே, மாநில மாவட்ட நிர்வாகிகளே, மற்றும் நிகழ்வில் அனைத்து பொறுப்பாளரும் மகளிர் பொறுப்பாளர்களே, உங்கள் என்று வாக்கியமாக ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய எழுச்சி ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் தமிழக அரசை வலியுறுத்தி அனைத்து தலைநகரங்களிலும் மிகவும் விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் அவர்களின் விசாரணைக்காக விசாரிக்க வேண்டும் என்று ஆணவ அரசை ஆகவேதான் இதற்கான தனியாக ஏற்ற வேண்டும் என்று சொருகி செய்கின்றார்கள். கலப்பு மனம் செய்த அந்த மனைவியை காணவில்லை என்று அந்த கணவரையும் அந்த தலித்துமானத்தையும் வெட்டி கொண்டு அங்கே இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட கேவலமான இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வாழ்நாட்டில் படிப்பறிவு இல்லை. உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், தினம் தினமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் தமிழகம், இந்தியாவில் தமிழகத்தை பொறுத்தவரை படிப்பற்ற என்பதற்கும் மேலாக இருக்கின்றது. ஆகையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தடை செய்யப்பட வேண்டும். கொலை என்பது தலித்திடம் மாற்று சமுதாயத்தில் நடைபெறுகின்றது. கோவில்பேட்டையில் ஒரு பல்லர் பெண் செய்து மூடினால் பல்லர் சமூகத்தைச் சேர்ந்தவர் இங்கே வரைமுறையில் தாழ்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடியவர்கள் கவுண்டர் வன்னியரும் ஆணவ கொலைகள் நடந்திருக்கின்றது. முகமான கொலைகள் நடந்திருக்கிறது. படிப்பறிவில்லை, ஒன்று இல்லை.
முழுமையாக சட்டத்தை இயற்ற வேண்டும். சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இப்போது அறிவாளிகள் பேசிக் கொண்டிருக்கிறது. குற்றப்பரம்பு சட்டம் 1827 பிரிட்டிஷ்காரர்களால் கொண்டுவரப்பட்டு முதலாக பஞ்சாபில் ஒரு குற்றப்பரம்பு தண்டிக்கப்பட்டார்கள். 1930 தமிழக இந்தியாவில் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு நடைமுறையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த குற்றப்பரம்பு சட்டம் வேண்டும், அதை ஒழிக்க வேண்டும் என்று என்னை போட்டி கேட்டார்கள். அந்த சமூகத்தில் குற்றப்பரம்பு பாதிக்கப்பட்டதை நான் நேரில் கூறினார்கள். அதன் விளைவாக தமிழகத்தில் 1947 அமைச்சராக இருந்த முழுவதுமாக நீக்கினார்கள். இதை நீக்கினார்கள் என்றால் அதனால் இந்த சட்டங்கள் நீக்குகிறோம் என்று இந்த குற்றப்பரம்பரையில் ஜாதிகள் இருக்கிறது. தமிழகத்தில் 89 ஜாதிகள் இந்த சமூகம் தேசிய அளவில் ஒன்றிய அரசு இதை இயற்ற வேண்டும், மாநில அரசு இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கோரிக்கைகள் அனைவரும் வைத்திருக்கிறோம். மனிதம் அனைவருக்கும் புனிதமானது. அனைவர் உள்ளத்திலும் மனிதம் மேலோங்க வேண்டும். இஸ்லாம் அதுதான் கூறுகின்றது. சமத்துவம், சகோதரத்துவம் இஸ்லாம் போதிக்கின்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்திலும் சமத்துவம், சகோதரத்துவம் தான் போட்டார்கள். ஆனால் அது இங்கே நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆனால் எப்பொழுதுமே பாதிக்கப்படுவது தலித் சமூகம் தான். ஆனால் இந்த அனைத்து தலித் மக்களுக்காகவும் எப்பொழுதும் இரவு பகலாக வருடம் முழுவதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போய் குரல் கொடுப்பார்கள். இந்த மண்ணில் வேரூண்ட வேண்டும். இந்த மண்ணில் விடுதலை சிறைகள் ஆட்சி அதிகாரத்தை பெற்றால் இந்த அக்கிரமங்களுக்கும் முடிவு வரும். இந்த மக்களால் அனைவரும் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த மண்ணில் நியாயமான ஆட்சியை கேட்கிறோம். இந்த தமிழகத்தில் அனைத்து மக்களும் நிம்மதியாக வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற தயங்கியது இல்லை. 4 நாட்களுக்கு முன்பாக கம்யூனிஸ்ட தோழர்கள் இந்த ஆணவர்களை கொடுத்து வந்தார்கள். இங்கு அநியாயம் நடந்தாலும் அங்கே முதலாக நிற்பவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அவர்களின் ஆணையேற்று இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்த என்னுடைய வாழ்க்கையை நன்றி கூறி தமிழக அரசு சட்டம் இயற்றிடு, சட்டம் இயற்றிடு. சாதி ஆணவ படுகொலைக்கு தமிழகத்தில் இயற்றிடு. தமிழக அரசு விடாதே சாதி வெறியின் பெயரால் ஆணவ படுகொலை செய்யும்
தமிழக அரசை சட்டம் படுகொலைக்கு எதிரான சட்டம் சட்டத்தை உடனே ஏற்று உங்கள் பக்கம் எங்கள் பக்கம் உங்கள் பக்கம் எங்கள் பக்கம் உங்கள் பக்கம் தமிழக அரசு தமிழக அரசு எங்கள் மக்கள் கேவலமான சாதி முடிவுகளை உங்களை நீங்கள் பக்கா விட்டால் சாதிய வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பெரியாருக்கு
விட விட எழுவோம், விட விட